இன்னைக்கு நம்ம மினி கிச்சனில் வந்து பனானா குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேன். ஏன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன்னா உடம்புக்கு நல்லதுக்காக. உங்களுக்கு வேணும்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து வாழைப்பழத்தையும் சேர்க்குறேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே வந்து அரிசியும் உளுந்த பருப்பையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட நான் வந்து கோதுமை மாவையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக கூட வச்சு தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சேர்த்தே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு தண்ணி வேணான்னு நினைக்கிறேன். இதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல. இது கூட நான் வந்து வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்குறேன். நல்லா மாவோட கலந்து விட்டுப்போம். அவ்வளோதான், பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பணியாரம் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பணியாரம் வேக வைக்கிறதுக்கு நெய் ஊற்றிப்போம். வாசனைக்காக நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பனியார மாவை ஒரு குழிலையும் ஊற்றிப்போம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் குட்டீஸ்க்கெலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து மினியில் செஞ்சனால எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி செய்கிறது.